So 12th mass communication lesson number 22 new media the industry அப்படிங்கிற லெசனோட கண்டினியூஷன். இப்போ டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா 22.4 நியூ மீடியா எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நியூ மீடியாவோட எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். Let us consider a situation when you have gone to spend your summer vacation with your grandparents in a village. The village does not have a many facility. Most important, you don't have a television in every house. But you are interested in cricket and you feel bad if you don't get to know the latest scores. Incidentally, there is a match going on between India and Australia and you are anxious to know the score. Suddenly, you remember that you are carrying your mobile with you. You immediately send a message. Within 5 minutes, the score flashes on your mobile screen. This is because of new media and its advantage. You had actually got yourself registered on the news website and had sent the information by email that you are interested in cricket scores. Now, wherever you travel, you only have to send a message through your mobile and get the latest update. This is called the customization of news. It means whatever kind of news interest you will be sent to you. So இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இப்போ நீங்கள் ஒரு கன்சிடர் பண்ணிக்கோங்க, நீங்கள் உங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறீங்க, அது ஒரு கிராமத்தில் இருக்குது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா டெலிவிஷனே கிடையாது வீட்டில். உங்களுக்கு பிடிச்ச ஒரு இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு கிரிக்கெட் மேலே இஷ்டம், அதோட ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை, பட்டு டிவி இல்லாதனால பார்க்க முடியல. ஆனால் அப்போ உங்களுக்கு ஞாபகம் வருது, ஓகே உங்கள் கையில் மொபைல் இருக்குது. ஒன்று நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, மொபைல்லேருந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்க அந்த வெப்சைட்டுக்கு, டக்குன்னு உங்களுக்கு வந்து இது கிடைக்குது, அந்த ஸ்கோர் கிடைக்குது. இன்னும் நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா, நியூ மீடியாவில் வந்து அட்வான்டேஜ் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பர்டிகுலர் வெப்சைட்டை நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணாலே போதும், நமக்கு நமக்கு எந்த மாதிரி நியூஸ் வேணுமோ, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் நியூஸ் வேணுமோ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நம்ம மொபைலுக்கே வந்துடுது. இந்த சர்வீஸ்க்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கனாக்கா கஸ்டமைசேஷன் ஆஃப் நியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The most standard new media product is a website. Beside news website, there are innumerable kinds of websites that we see on internet. Today, you will find that every organization has a website of its own. Through corporate websites, prospective customers and employees receive the initial information that required. Each website has a contact us section. If you want to speak to somebody on the phone, you can do so after noting down the number of the website. To send the email, the person will only have to note down the email address given on the website and send an email immediately. Some company even encourages visitors on the website to write blogs on their products or services. While for the organization, this is a good way of collecting feedback. For those customers, it could be a way to create a network of people who have bought the products from the same organization. This way, they can develop a common forum. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி வெப்சைட்டில் நீங்கள் எந்த ஒரு வெப்சைட், இப்போ நீங்கள் வந்து காலேஜுக்கு போகிறீங்க, இந்த 12th எக்ஸாம் முடிச்சு ரிசல்ட் முன்னாடி காலேஜுக்கு போகிறீங்க. இன்றைக்கி முதல்ல நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா வெப்சைட் தான் பார்ப்பீங்க. வெப்சைட்டை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுவீங்க, அதில் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் அஸ்ன்னு போட்டிருக்கோம். உடனே அந்த இமெயிலுக்கோ ஃபோன் நம்பருக்கும் ஃபோன் பண்ணுவீங்க, டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு சில கம்பெனிஸ், இன்றைக்கி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய ஆன்லைனில் வாங்குறீங்க. ஒன்று உங்கள் ஃபீட்பேக் வேணும்னு அந்த கம்பெனிக்காரனே கேட்பான். நீங்கள் வேணால் போய் ஃபீட்பேக் எழுதலாம். அது மூலமாக அந்த கம்பெனிக்கு வந்து என்ன ஆகுதுனாக்கா நல்ல ஒரு ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதே மாதிரி அந்த கஸ்டமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா அவன் வாங்கியிருக்க பொருள் மாதிரியே எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, அந்த பொருள் பற்றி என்ன டிஸ்கஷனும் அங்கே ஒரு கம்யூனிட்டி மாதிரி இருக்கிறதுக்கு, கான்டாக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Another product that has picked up in the social network site, these are websites where anyone can open an account and become a member. For those who want to be in touch with a lot of people, this is very good way. You can become a member of some of these sites and interact with the several people with whom they share ideas, thoughts and information. You can even trace the old friends and classmates and talking that person. For those interested in research and academics, there are several libraries available in the internet called online libraries, which they can refer to get material on their subjects. In the domain of the education and training, learning through the internet has become very popular and is called online learning or e-learning.
For others, the internet offers several sites from where they can buy and sell products. For children, besides information, the stories, the internet has several online games that they can enjoy. New media products are interesting because they have several elements in them. For instance, those interested in graphics, animations, and cartoons may have several websites containing these elements. Those interested in reading will find several websites containing good content. All those who are interested in writing may start a blog. Many amongst you will surely be interested in photography. You will find several websites on the photography. ஸோ என்ன சொல்கிறாங்கனாக்கா, இப்போ சோஷியல் நெட்வொர்க் சைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக நிறைய விஷயம் பிக்கப் ஆகிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வெப்சைட்ஸ்லாம் கண்டுபிடிச்சி அதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். நீங்கள் நிறைய பேர்த்து கூட காண்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணலாம். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட நீங்கள் காண்டாக்ட்ஸும் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து லைப்ரரி வேணும் அப்படின்னாக்கா ஆன்லைன் லைப்ரரிஸுங்கிற வெப்சைட்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு கோர்ஸே படிக்கணுன்னாக்கா ஆன்லைன் லேர்னிங், அதாவது லேர்னிங்கில் நீங்கள் படிச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோரிஸு இல்லை கேம்ஸு இந்த மாதிரி விஷயம்னாக்கா அதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். அதுக்கு நிறைய சைட்ஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம கிராஃபிக்ஸ் கற்றுக்கணும், அனிமேஷன் கற்றுக்கணும், கார்ட்டூன் கற்றுக்கணும் அப்படிங்க நினைக்கும் போது அதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம், நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பிளாக் ஆரம்பிக்கிறீங்க, ரைட்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு பிளாக் கூட ஆரம்பிக்கலாம். ஸோ அது மூலமாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்போம். ஸோ ஃபோட்டோகிராஃபிக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி இது தான் சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்டுன்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயத்தை வந்து நம்ம இன்டர்நெட்லேருந்தே கற்றுக்கலாம், ஃப்ரீயாகவும் கற்றுக்கலாம், அதையாட்டம் மக்களையும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த லெசன் க்ளோஸ் ஆகுது. ஏதாவது டவுட் இருந்தாக்கா கேளுங்க.